ஆனா இப்போ 25 எம்பிகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போயிருந்தா பட்ஜெட்ல வந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு உங்க கூட்டணி கூட அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி அண்ணனுடைய கருத்துங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, அன்புமணி அண்ணன் வந்து தமிழகத்தில் இருந்து 25 எம்பிக்கள் சென்று இருந்தால் தமிழகத்திற்கு மோடி பட்ஜெட் ஒதுக்கியிருப்பார் என கூறிய அன்புமணி ராமதாஸ் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். ஒரு கருத்து கேட்டீங்க, அதுக்கு அன்புமணி அண்ணன் கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, தமிழகத்தை வந்து எப்படி புறக்கணிக்க முடியும்? ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியுமா? 48 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை பிரித்து எல்லா மாநிலத்துக்கு தான் வரப்போகுது. நேற்று கோயம்புத்தூர் பார்த்துருந்தீங்கன்னா மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து தமிழகத்துக்குன்னே பிரித்து சொல்லிட்டோம். தமிழகத்துக்கு இவ்வளோ வருது, ரயில்வே இவ்வளோ கொடுத்துருக்கோம், இவ்வளோ வந்து நம்ம வந்து எம்எஸ்எம்இ கொடுத்துருக்கோம், தனித்தனியாக பிரித்து சொல்லிட்டோம் தமிழகம் என்பது. அந்த அடிப்படையில் சொன்னாங்க. அதனால் மக்கள், தமிழக மக்கள் அவங்களுக்கு தெரியும். வருகின்ற காலத்தில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பாங்க. வெற்றி பெற செய்து இங்கிருந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்புவாங்க. உரிமையாக கேட்டு பெற முடியும் என்று தான் அன்புமணி அண்ணனுடைய கருத்து. அதில் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு அன்புமணி அண்ணனோ பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் உட்பட எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது உரிமையாக நாங்கள் கேட்போம், அதான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக வந்து உரிமையாக கேட்கல, திமுக வந்து அரசியலுக்காக கேட்குறாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியாக இருந்தால் உரிமையாக கேட்டு வாங்குவோம், இப்போ உரிமையாக கேட்டு வாங்குறோம். அதனால் நீங்கள் அடுத்த 4 வருடங்கள் பார்ப்பீங்க இந்த ஆட்சியில். எங்கேயும் கூட பிரதமரை பொறுத்தவரை ஒரு எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான், 39 எம்பி இருந்தாலும் அதே மரியாதை தான். காரணம், ஒரு மக்களுக்காக பணியாற்றுறாங்க. அதனால் அன்புமணியனுடைய கருத்து உரிமையாக நாங்கள் இன்னும் பெற்றிருப்போம் என்று தான் சொன்னாரோ தவிர வேறு எதுவும் அவர் சொன்னது. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.